இந்த வசதி குறைவானவங்களுக்கு வந்து இது வந்து ஒரு பெரிய உதவியாக இருக்குன்னு சொல்லி, அதே நேரத்தில வந்து என்னன்னு சொன்னாக்கா, நம்ம வந்து பேராக் இந்திய முஸ்லிம் சங்கம் ஏற்பாடுல வந்து ஒவ்வொரு வருஷமும் வந்து நம்ம வந்து இந்த பந்த்வான் குடுத்துக்கிட்டு இருக்கிறோம். இந்த ஒற்றுமைக்கு வந்து நம்ம வந்து ஏன்னா பார்க்கக்கூடாது. கருத்து வேறுபாடு இருக்கலாம். ஆனா வந்து சமுதாயம்னு சொன்னாக்கா நம்ம எல்லாம் ஒற்றுமையா தான் இருக்கணும். அது வந்து யாரா இருக்கட்டும். என் பேர் முகமது ஆரிஃப் பின் அலியா. நான் பேராக் இந்திய முஸ்லிம் சங்கம் பிரீம் ஓட தலைவர். இன்றைக்கு வந்து நம்ம வந்து அந்த ஏழைகளுக்கு வந்து அந்த உணவு பொட்டணம், வீட்டுக்குள்ள செலவு ஜாமான் 200 வெள்ளிக்குள்ள ஜாமான் வந்து நமக்கு வழங்கப்பட்டோம் ஒரு ஒரு குடும்பத்துக்கும். இதில வந்து எல்லாரும் B40ல உள்ளவங்க அ வந்து இந்த மாரியெல்லாம் வந்து கொடுக்கப்பட்டுச்சு. இந்த பொருள் வந்து என்னத்துக்கு நம்ம குடுத்தோம்னா, அந்த பெருநாள் இன்னும் ஒரு வாரத்தில வந்துரும். அப்ப அந்த பெருநாளைக்கு அவங்க பயன்படுத்துறதுக்காண்டி இது ஒரு உதவியா இருக்கும். அ இந்த பெருநாள் காலத்தில தான் எல்லாத்துக்கும் பெரிய பெரிய செலவுகள்லாம் இருக்கும். ஆனா அதே நேரத்தில வந்து இந்த வசதி குறைவானவங்களுக்கு வந்து இது வந்து ஒரு பெரிய உதவியா இருக்குன்னு சொல்லி, அதே நேரத்தில வந்து என்னன்னு சொன்னாக்கா, நம்ம வந்து பேராக் இந்திய முஸ்லிம் சங்கம் ஏற்பாடுல வந்து ஒவ்வொரு வருஷமும் வந்து நம்ம வந்து இந்த பந்த்வான் குடுத்துக்கிட்டு இருக்கிறோம். 2008லேருந்து இதுவரைக்கும் குடுத்துக்கிட்டு இருக்கிறோம். அந்த 2008லேருந்து குடுக்கும்போது வந்து நம்ம 10 குடும்பத்துக்கு குடுத்தோம், 20 குடும்பத்துக்கு குடுத்தோம், 50 குடும்பத்துக்கு குடுத்தோம். இன்றைக்கு இறைவன் அருள்னால மூலியமா வந்து நம்ம 130 குடும்பத்துக்கு குடுத்துருக்குறோம். இன்னும் வரக்கூடிய காலத்தில வந்து நம்மளோட இறைவன் நாட்டம் இருந்துச்சு சொன்னாக்கா, நம்ம இன்னும் கூட குடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்ஷா அல்லாஹ் வந்து என்னன்னு சொன்னாக்கா, இந்த பொருள வந்து நீங்க எடுத்து போய் உங்களுக்கு அந்த பெருநாள் அதுக்கு வந்து இது பயன்படுத்துறதுக்கு கொஞ்சம் வசதியா இருக்கும்னு நான் நெனைக்கிறேன். அதே நேரத்தில வந்து என்னன்னு சொன்னாக்கா, என்னது சொன்னாக்கா, இந்த மலேசியா நாடு வந்து ஒரு அருமையான நாடு. இந்த நாட்ல வந்து நம்ப எல்லாம் இருக்கிறோம். நம்ப எல்லாம் குடுத்து வச்சவங்க. அந்த அடிப்படையில வந்து நம்ப எல்லாம் வந்து ஒற்றுமையா இருந்தா ரொம்ப சிறப்பா இருக்கும். இந்த ஒற்றுமைக்கு வந்து நம்ம வந்து ஏன்னா பார்க்கக்கூடாது. கருத்து வேறுபாடு இருக்கலாம். ஆனா வந்து சமுதாயம்னு சொன்னாக்கா நம்ம எல்லாம் ஒற்றுமையா தான் இருக்கணும். அது வந்து யாரா இருக்கட்டும். அ முஸ்லீமா இருக்கலாம், இந்தியரா இருக்கலாம், சீனரா இருக்கலாம், அ மலாய்க்காரவங்க இருக்கலாம். நம்ம அதெல்லாம் வந்து இந்த நாட்ல வந்து நம்ம வந்து இந்த மலேசியர் நம்ம எல்லாம் மலேசியர். மலேசியர் அது சொல்லும்போது வந்து நம்ம எல்லாம் வந்து ஒற்றுமையா இருந்தா நம்ம பெரிய சிறப்பா இருக்கும். இந்த ஒற்றுமையா இருந்தா நம்ம நெறையா இது சாதிக்கலாம். அந்த அடிப்படையில வந்து இன்றைக்கு வந்து இந்த இந்த உணவு பட்டணம் குடுத்ததில வந்து நம்ம வந்து ஏன்னா பக்கமெல்லாம் குடுத்துருக்குறோம். அந்த அடிப்படையில வந்து நம்ம வந்து முஸ்லீம் நண்பர்கள் எல்லாத்துக்கும் வந்து இனிய நோன்பு பெருநாள் வாழ்த்துக்கள். இந்த நோன்பு பெருநாள் வாழ்த்து கூறி அதாவது அந்த அவங்கவங்க வந்து அவங்க அவங்க கம்பத்துக்கு போவீங்க. அவங்கவங்க இல்லத்துக்கு. ஸோ வந்து வாகனம் ஓட்டும்போது கொஞ்சம் கவனமா ஓட்டி அவங்கவங்க இடத்துக்கு போய் நீங்க வந்து பாதுகாப்பா போய் சேரணும்னு நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன்.